3, 2, 1, go. சாதாரண ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ண முடியாத பேஷண்ட்ஸுக்கு தான் நமக்கு லேசர் வந்து ரொம்ப ரிக்வயர்டாக இருக்கும். ப்ரிடாமினெண்ட்டாக நிறைய லீஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சது வந்து ரொம்ப சாஃப்டான லீஷன், நேராக நம்ம போய் ஸ்டென்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண உடனே ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டென்ட் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் நடுவில் வந்து அன்எக்ஸ்பேண்டடாக ஒரு ரீஜன் இருந்துச்சுன்னா அந்த இடங்களில் வந்து பிளாக்ஸ் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகும். திரும்ப ஹார்ட் அட்டாக்ஸ் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் எங்கெல்லாம் டஃப்பான லீஷன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல கன்வென்ஷனல் மெத்தட்ஸ், நமக்கு டைரெக்டாக போய் ஒரு பலூனை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, இல்லை பலூனே அந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியலன்னும் போது நமக்கு லேசர் தான் வந்து கருவி ஆஃப் சாய்ஸாக இருக்கும் டு ஓப்பன் தட் ஏரியா. நமக்கு மெயின் கோல் இப்போ எப்படி வந்து ஒரு சொதப்பலான ரோடு போட்டால் 3 மாதம் 6 மாதத்தில் வந்து நமக்கு திருப்பி போய் ஒரு மழை காலத்தில் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி ஒரு ஸ்டென்ட்டை வந்து சரியாக எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் விட்டால் லைஃப் லாங் பிரச்சனை தான். ஏன்னா ஒரு ஸ்டென்ட் இம்ப்ளான்ட் பண்ணது வந்து இட் இஸ் பர்மனெண்ட், இட் கேனாட் பி டேக்கன் அவுட். சரிங்களா? ஸோ அதனால் அந்த இம்ப்ளான்ட் பண்ணுற ஸ்டென்ட்டை ரொம்ப ப்ராப்பராக இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு அத்திரெக்டமி டிவைசஸ் தேவை. அதில் அப்லேட்டிவ் அத்திரெக்டமிக்கு நமக்கு லேசர் தான் பெஸ்ட் சாய்ஸ். சார் லேசர் பண்ணும்போது சரௌண்டிங் ஏரியாஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகாது சார்? பிகாஸ் நான் அதுதான் அவங்களுக்கு ஒரு இது காமிச்சிருந்தேன். அது பெனிட்ரேட் ஆகிற டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 0.1 mm தான். அப்படின்னா 50 மைக்ரான்ஸ். நமக்கு எங்கே பிளாக்கேஜ், நமக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே கெத்திட்டு எடுத்துகிட்டு போயிட்டு என் ஃபுட் பெடல் ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லேசர் காமிக்கும் போது ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தம் வரும்போது தான் அப்லேட் ஆகுதுன்னு அர்த்தம். நான் அந்த ஃபுட் பெடலை ப்ரெஸ் பண்ணும்போது தான் லேசர் ஒர்க் ஆகுது. தவிர நமக்கு எங்கே ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அங்கே மட்டும் தான் லேசர் யூஸ் பண்ண போகிறோம். நார்மலான டிஷ்யூவில் போய் லேசர் யூஸ் பண்ணால் பிரச்சனை வரும். நம்ம அங்கே பண்ண மாட்டோம். நமக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்கும், நமக்கு எங்கே கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஒரு ஸ்டென்ட்டோ இல்லை ஒரு ட்ரக் கோடட் பலூனோ நம்ம எங்கே போடணும்னு நினைக்கிறோமோ அங்கே மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரொசீஜர் வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர் அந்த மாதிரி சார் இட் இஸ் அவைலபிள் சார். பட் ஆனால் ரொம்ப லெஸ்லி ப்ரமோட்டிங். வெஸ்டர்ன் வேர்ல்ட்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இந்தியாவில் வந்து அது அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறதே கிடையாது சார். காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குமா சார்? ரெகுலர் ப்ரொசீஜரோட ஒரு 5 to 8% காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் சார். பட் ஆனால் லாங் டேர்ம் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். சார் 1 to 2 days patient will get discharged and go to home. அவங்க ஒரு பைபாஸ் முடிச்சுட்டு ஒரு 1 month ரெக்கவரி டைம் மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஹார்ட்லி நெக்ஸ்ட் 1 week they'll be back on their course. ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து டிசீஸ்க்காக இருக்கும். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால இருக்காது. நமக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. இப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் உடம்புல ஜாஸ்தி இருந்தால் நமக்கு வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும்போது வந்து ஹார்ட் அட்டாக்ஸ் வரும். அப்போபின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். லிப்போப்ரோட்டீன் எலிவேட்டடாக இருந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஸோ நம்ம அதனால் வந்து உடம்புல ரணத்தை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம ஃபுட் இன்டேக்ஸை சரியாக பார்த்துக்கணும். கெட்ட கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்மளோட ஃபுட் இன்டேக்ஸை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கான டயட்டரி பேட்டர்ன்ஸ், டீப் ஃப்ரைட் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஆயிலி ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது அதுக்காக வேண்டியதானே தவிர இந்த ப்ரொசீஜருக்கு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. Age no age is never a limit sir. Even old age 97 வயசு ஆகுது வந்து லாஸ்ட் 3.5 months முன்னாடி ஆஞ்சியோகிராம் பண்ணேன் சார். லேசருக்குமே கிடையாது சார். ஏஜ் இஸ் நாட் அன் ரெஸ்ட்ரிக்ஷன். சார் ஹியர் சார் ராஜேஷ் ஃப்ரம் ரைட் நியூஸ். சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஸ்டென்ட் வச்சாலும் பிளாக் வரும். நீங்கள் எப்படி சார் ஆக்சுவலாக இப்போ ஒரு அண்டர் எக்ஸ்பேண்டட் ஸ்டென்ட் இப்போ அந்த ரோட்டை வந்து ஒழுங்காக கிளியர் பண்ணாமல் பிளாக் இருக்கிற இடத்துல போய் ஸ்டென்ட் வச்சுட்டோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்துட்டு ஸ்டென்ட் வந்து ஒழுங்காக எக்ஸ்பேண்ட் ஆகாது. இது வந்து டாக் போன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். எப்படி அந்த டாக் போன் வந்து நடுவில் மெலிசா இருக்கும், 2 சைடில் வந்து கனமாக இருக்கும், அது மாதிரி மெலிசா இருக்கிற இடத்துல அந்த மாதிரி அண்டர் எக்ஸ்பேண்டட் ஸ்டென்ட் இருந்துச்சுன்னா உள்ள பிளாக்கேஜஸ் வர்றதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ரெண்டாவது வந்து ஈவன் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆன ஸ்டென்ட்டில் கூட சில பீப்புளுக்கு வந்து அது எண்டோத்திலியலைஸ் ஆகாமல் இருக்கும். அப்படி எண்டோத்திலியலைஸ் ஆகலை, நம்ம உடம்புல ஒரு பகுதியாக அதை ஆகலைன்ற பட்சத்தில் ரேராக அதுக்குள்ளேயும் பிளாக்கேஜஸ் வரும். மூணாவது கெட்ட கொலஸ்ட்ரால். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ தூரம் கெட்ட கொலஸ்ட்ரால் டார்கெட்ஸ் இருக்குது. ஒரு சக்கரை நோய் இருக்கிற ஆளுங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து 70க்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு டார்கெட் வச்சுருப்போம். அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் 70க்கு கம்மியாக வச்சுக்காமல் இருந்ததுன்னா நமக்கு திருப்பி ரிட்டர்ன் பிளாக்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது.
மெடிசன் காம்ப்ளைன்ஸ் நம்ம சரி. அதனால தான் நம்ம ஒரு ஸ்டென்ட் வச்ச பிறகு நம்ம ரொம்ப ரொம்ப காஷியஸாக அவங்களை வந்து ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்கிறோம். எனக்கு தான் இப்போ ஸ்டென்ட் வச்சாச்சு, எனக்கு எல்லாம் நல்லா ஆயிடுச்சு, நான் 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நான் மாத்திரை போடுறதை விட்டுட்டேன்னா அந்த டைமில் ஸ்டென்ட்டுக்குள்ளேயும் பிளாக்கேஜஸ் வரும் சார். சரி, இப்போ வந்து என்னதான் நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டாலுமே சில விஷயங்கள் சொல்கிறாங்க, இது வந்து பரம்பரையாக வரும் அப்படிங்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபுட் ஹேபிட்னால தான் சேஞ்சஸ் வருதா இல்லை வந்து அதாவது இது வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம் சார். இப்போ எப்படி வந்து பணம் வந்து பணத்தை சம்பாதிக்குமோ, ஆல்ரெடி ஜெனட்டிக் ரிஸ்கில் வந்து ஒருத்தருக்கு வந்து 55 வயசில் 60 வயசில் வரதுக்கு ரிஸ்க் இருக்குது. ஒரு பிரின்சிபலே இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு எல்டிஎல்ன்ற கெட்ட கொலஸ்ட்ரால் ப்ரிடாமினென்ட்லி வந்து ஃபெமிலியலாக தான் நமக்கு வந்து இருக்கும். நம்ம ஃபுட் அண்ட் இன்டேக்னால 10 to 15% தான் நமக்கு சேஞ்சஸ் இருக்கும். நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸ் நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா லிப்போப்ரோட்டீன் ஏன்ற மாலிகுல் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் யார் ஒருத்தருக்கு 180க்கு மேலே இருக்கோ, அண்ட் ரெண்டாவது இந்த லிப்போப்ரோட்டீன் ஏ எக்ஸ்ட்ரீமாக எலிவேட்டடாக இருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே 30 வயசுக்குள்ள 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ரிஸ்க் இருக்குது. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு சென்டரில் நான் ஒரு விசிட்டுக்காக போயிருந்தேன். எங்கள் ஹாஸ்பிட்டலில் கிடையாது. அந்த இடத்துல வந்து 16 வயசில் ஒரு பையனுக்கு வந்து நான் ஹார்ட் அட்டாக் கூட பார்த்தேன். அவனுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து அப்போ ஆஞ்சியோ எடுக்கிறாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பாவுக்கு 42 வயசு, ஒரு 10 years பேக் வந்து he had a problem and he even died. பட் அந்த பையனுக்கு வந்து ஒரு யங்கர் ஏஜ்லேயே ஸ்க்ரீனிங் நடந்திருக்கும். 16 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது பிகாஸ் இஸ் ஃபெமிலியல் அண்ட் ஜீன்ஸ். இது வந்து ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலியமியான்னு சொல்லுவோம். யாருக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து மோர் தென் 300 or 400 மேலே இருக்கும், சம்டைம்ஸ் 500க்கு மேலே கூட இருக்கும், அவங்களுக்கெல்லாம் தேர் மோர் இன்னும் எர்லியர் ஏஜ்லேயே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குது. இதில் என்னென்னா நம்ம ஒரு ஏஜோட வந்து ஹார்ட் அட்டாக்கை மார்க் பண்ணக்கூடாது. சர்டன் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸ்மோக்கிங்ன்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், ஹை பிபின்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், கெட்ட கொலஸ்ட்ரால் எலிவேட் ஆகிறதுன்றது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இதெல்லாம் வந்து ஒரு விதை மாதிரி வைக்கிறது. இன்னைக்கு நம்ம எது விதையா வைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு மரமாக வளரும். இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இன்னைக்கு யாருக்கு இருக்கும்? இன்னைக்கு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதுக்கான விதை வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே விதைச்சது. அதை தான் நம்ம வந்து இந்த ப்ரிவென்டிவ் ப்ரோக்ராம்ல இப்போ நிறைய சோஷியல் மீடியாவில் நான் நிறைய பேசுவேன். நான் பேசுறது வந்து ஏன்னா இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்காக பேசுகிறேன். அடுத்த 10-15 வருஷத்துல யாருக்காக ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குமோ அவங்களுக்காக வேண்டி தான் பேசுவோம். பட் ஆனால் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிம்டம் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஜுரம் காய்ச்சல்னா அவங்களுக்கு ஒரு சிம்டம் இருக்கும். இதே ஒரு ஹை பிபியா இருக்கும்போது நிறைய பேருக்கு எந்த சிம்டம் இல்லாத சும்மா இவர் வந்து ஒரு மிஷின் போட்டு பார்த்துட்டு வந்து நமக்கு பிபி ஜாஸ்தியாக இருக்குது, லைஃப் லாங் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. இந்த லைஃப் லாங் மாத்திரை சாப்பிட்றது வந்து லைஃப் லாங்காக இருக்கிறதுன்றது நிறைய நேரத்தில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சார் இந்த ப்ரொசீஜர் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவர் ஆகுதா சார்? இன்சூரன்ஸில் கவர் ஆகும் சார். ஜென்ரல் இப்போ பாசிபிலிட்டி இருக்குங்க சார். இப்போ இந்த ஸ்டென்ட்டுக்குள்ளே பிளாக் வர இடத்துல நம்ம இன்னொரு லேயர் ஆஃப் ஸ்டென்ட் நம்ம போட வேண்டாம். இப்போ மெட்டல்லெஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது இந்த ஸ்டென்ட்டில் வந்து என்ன ட்ரக் இருக்கோ அதை ஒரு பலூன் மேலேயே அந்த ட்ரக் இருந்து அந்த ட்ரக் கோட்டட் பலூன் மூலமாக நிறைய பண்ணிட்டு இருக்கோம். முந்தானத்தை கூட ஒரு யூஎஸ்லேருந்து ஒருத்தருக்கு அவருக்கு ஒரு சர்டன் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. அவருக்கு எல்வி எப்பிக்கல் கிளாட்னு சொல்லுவோம். அதனால் ஸ்டென்ட் போட்டால் ட்ரிபிள் தெரப்பி நிறைய மாத்திரை கொடுக்குன்றதுனால ஸ்டென்ட் இல்லாமையே அவருக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி ட்ரக் கோட்டட் பலூன் மூலமாக வச்சுக்கிட்டு. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி அ பாசிபிலிட்டி. சரி, இப்போ 30% இருக்கும்போது அந்த ரப்சர் ஆகுது, அப்போ வந்து இந்த லேசர் வந்து யூஸ் பண்ணலாம்? இல்லை, ரப்சர் ஆன பிறகு யூஸ் பண்ணலாம், ரப்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ என்னன்னா இது ஏன் ரப்சர் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ரணம் ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் அது பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு ரப்சர் ஆகுது. அதை தான் நம்ம டயட் மூலமாகவும் மெடிசன்ஸ் மூலமாகவும் அந்த எர்லியராக இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு யாரெல்லாம் ஹை ரிஸ்க் பீப்புள், யாரெல்லாம் லோ ரிஸ்க் பீப்புள் நம்ம கேட்டகரைஸ் பண்ணணும். இந்த ஹை ரிஸ்க் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்ஃப்ளமேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும், எல்டிஎல் கொலஸ்ட்ராலையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அந்த லேசரோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு? லெஸ் தென் 0.1 mm சார், 50 மைக்ரான்ஸ். நம்ம என்ன கெத்தீட்ரல் சைஸ் நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது வந்து 0.9 சைஸ் யூஸ் பண்ணுவோம். அதுலேருந்து நம்ம மேக்ஸிமம் 1.5 டயாமீட்டர் வந்து நம்ம 1.5 டைம்ஸ் ஏரியா தான் நமக்கு ஜாஸ்தி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் இதில் நமக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது சார். இப்போ சலைன் வச்சு பண்ணலாம், தண்ணி வச்சு, இல்லைன்னா வந்து கான்ட்ராஸ்ட் வச்சு பண்ணலாம். கான்ட்ராஸ்ட் வச்சு பண்ணும்போது இன்னும் நிறைய வரும். அதில் தான் வந்து நமக்கு இன்னும் மோர் ஏரியாஸ் கிடைக்கும். பட் நம்ம ப்ரிடாமினெண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டெலைன் லேசிங் தான் வந்து இட் இஸ் ரெக்கமெண்டட். அதை தான் நம்ம நிறைய பண்ணுவோம். டாக்டர் பிரசாந்த் ஒரு கேள்வி. சினிமாவில் தான் கிளாஸு மாஸ்லாம் இருக்குது. இப்போ ரஜினி படம்னா மாஸ், கமல் சார் படம்னா கிளாஸ், இப்படிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் பேசும்போது இது மாஸ் அண்ட் கிளாஸுன்ற மாதிரி ஏதோ ஒரு டெஃபினேஷன் கொடுத்தீங்க. நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்க சார்? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்துட்டு ஒரு ஹை லெவல் டெக்னாலஜி, ஒரு எக்ஸ்பென்சிவ் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. அது வந்துட்டு சில குறிப்பிட்ட மக்களால் தான் வந்துட்டு சில இடத்துல போய் நிறைய பேர் நம்ம ஃபாரின் போயெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ டெக்னாலஜி இங்கே வந்துடுச்சு. ஸோ
நமக்கு வந்துட்டு நம்ம ஊரில் இந்தியாவில் சவுத் இந்தியா சென்னையில் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராப்ளி வந்துட்டு ஆல் த மிடில் கிளாஸ் பீப்புள் ஹூ ஆர் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வந்துட்டு லைக் குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம கொண்டு போய் ஒரு எமர்ஜென்சி டைமில் சேர்க்கறது தான் வந்துட்டு வி வாண்ட் டு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வந்து கொண்டு வரும். அதையும் மீறி வந்துட்டு நான் அரவிந்த் சார் கூட டிஸ்கஸ் பண்ணது என்னன்னா, இந்த எக்யூப்மெண்ட் வந்துட்டு 2 காஸ்ட் இருக்குது. ஒன்று மெஷின் காஸ்ட்டு, இன்னொன்று வந்து அந்த கத்தீட்டர், அது காமிச்சார் இல்லை அந்த கத்தீட்டர் காஸ்ட்டு. இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுனால இந்த மெஷின் காஸ்ட்டே நம்ம வாங்க வேணாம், கத்தீட்டர் மட்டும் காஸ்ட் வாங்கலாம். ஏன்னா இது வந்துட்டு இட் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் ப்ராஃபிட். ஏன்னா நமக்கு வந்துட்டு இது எல்லாருக்கும் போய் சேர்க்கணும், அந்த எமர்ஜென்சி டைமில் போய் சேர்க்கணும். ஏன்னா இது வந்துட்டு அவங்க போய் தே கேனாட் கோ சேவ் அப். அந்த காலத்தில் ஒரு சிசேரியன் செக்ஷன் பண்ணோம்னா நிறைய பேர் ப்ரெக்னன்சி டைம்லேருந்தே காசு சேர்த்து வச்சுட்டு ஒரு 8வது மாதம் 9வது மாதம் செலவு பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. நாளைக்கு கூட நடக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு போய் வி ஷுட் நாட் டெல் தம் இவ்வளோ காஸ்ட்லி சார் பண்ணுங்க, இது மட்டும் வி ஹாவ் டு பேர், நாங்கள் எக்யூப்மெண்ட் பற்றி வெரி பண்ணிக்காதீங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் 10 பேர் ஹார்ட் அட்டாக் வந்தால் 10 பேருக்குமே வந்து இந்த ஆப்ஷன் இருக்கணும், இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு தே கேன் லிவ் பெட்டர், லைவ்லிஹுட் நல்லாயிருக்கும். அப்போ தான் அவர் கம்யூனிட்டி நேஷன் எல்லாமே வளரும். ஸோ அந்த ஐடியானால தான் வந்துட்டு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னால தான் நான் அப்படி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணேன் சார். வேறு இன்னொரு கேள்வி இருக்கு எனக்கு, அதாவது கேட்கலாமான்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு அவங்க காசு கொடுக்குறாங்க கையில் இருந்து அப்படின்னா அது வந்து பில்லு ஒரு மாதிரி இருக்கும். இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கார்டு கொடுத்த உடனே அப்படியே டபுள் டைம் இல்லை ட்ரிபிள் டைம் அவங்க வந்து போட்டு அந்த இன்சூரன்ஸில் கவர் பண்ணி இது பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்படுறேன். இது பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் எப்படி? இல்லை சார், ஆஸ் அ ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஹாஸ்பிட்டலையும் அப்படி பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்துட்டு நம்ம வாட் எவர் கேஷ் பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்சூரன்ஸ் இப்போ நீங்கள் வந்து மிஷின் வாங்கினீங்க, அந்த காஸ்ட்டு நம்ம வந்து பேஷண்ட் கிட்ட போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. கரெக்ட் சார். பட் அதே இன்சூரன்ஸில் பே பண்ணி ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் உங்கள் மிஷினுக்கு காசு வாங்க மாட்டீங்களா? எல்லாருக்கும் ஒரே தான் சார். ஏன்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டே 1 வரீங்க, சரி, அப்புறம் இப்போ நீங்கள் வளர்ந்து அப்புறம் இன்னும் 10 மிஷின் வாங்கணும்ல சார்? அப்படி கிடையாது சார். இது வந்துட்டு இது ஒன்று வச்சுதான் அப்படி என்னன்னு கிடையாது. இட் இஸ் அபவுட் சர்விங். எல்லாருக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு 100, 200, 1000 பேருக்கு நம்ம பண்ணால் கட்டாயம் வந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வில் பி ஏபிள் டு ஈவன் மோர். ஸோ அப்படி தான் வந்துட்டு வி வாண்ட் டு க்ரோமே தவிர 10 பேரில் பண்ணணும்னு கிடையாது சார். சின்ன லாபமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து இதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அந்த லாபம் வந்துடும், வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. Thank you. On behalf of